Hello viewers, welcome to our channel Thaiyal tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண blouse வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஆரி ஒர்க் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து டிசைன் பண்ணதுதான். இந்த டிசைன் வந்து டீடைலா எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து நம்மளோட ஆர்ட் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ்ல பின் கழுத்து தான் நம்ம தைக்க போறோம். இதுக்கு லைனிங்கும் வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து தேவைப்படும். மிஷின்ல வந்து நம்ம சிங்கிள் ஃபுட் வந்து மாட்டிக்கலாம். நம்ம பைப்பிங்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே சிங்கிள் ஃபுட் தான் நான் வந்து ஃபிட் பண்றேன். சிங்கிள் ஃபுட் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த நெக் லைன்ல எல்லாம் தைக்கும் போது நமக்கு அந்த பீட்ஸ்ல எல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா போட முடியும். அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் வந்து கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஷோல்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்றப்ப ஷோல்டர் கிட்டையும் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த மெயின் கிளாத்ல வந்து மேலையும் கீழையும் நான் வந்து சென்டர் நாச்சு வந்து கட் பண்ணிக்கிறேன். எது சென்டர் அப்படின்னு தெரியறதுக்காக. இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அதுலயே சேர்த்துதான் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபுல் பிளவுஸ் வந்து டிசைன் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கீழையும் இப்ப நம்ம கழுத்து எப்படி தைக்க போறோமோ அதே மாதிரியே அடிச்சு திருப்பிக்கலாம். இதுல வந்து கழுத்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு. இப்ப இதுல பாதி அளவு வந்து கழுத்து அகலமா நம்ம வந்து லைனிங்ல மார்க் பண்ணிக்கணும். நான் லைனிங் எல்லாமே வந்து ஏற்கனவே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். லைனிங்ல வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து 5.5 இருக்கு. அதுல வந்து கழுத்தகலம் இப்ப நம்ம எடுத்ததுல பாதி வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து டிசைன் வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்குமோ அதே அளவு தான் நமக்கு தச்சு திருப்பினதுக்கு அப்புறமும் வரும். இப்ப இந்த துணியோட மெயின் கிளாத்துக்கு மேல் பக்கமா லைனிங் வச்சுக்கலாம். லைனிங்க மேல வச்சு அப்படியே உள் பக்கமா திருப்பி தான் தைக்க போறோம். கொஞ்சம் நம்ம நெக் லைன்ல வந்து ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக லைனிங்ல இன்னொரு ஒரு கிளாத் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த நெக் உயரத்துக்கு ஏத்த மாதிரி நெக் டிசைன் எந்த இடத்துல முடியுதோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சென்டர் வந்து கரெக்டா பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இப்போ வச்சிருந்தோம்ல அதையும் எடுத்து வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 துணியையும் சேர்த்து பின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் லைன் வந்து எந்த இடத்துல வந்து தையல் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்ல கண்டிப்பா வந்து ஜரி த்ரெட் வச்சு நமக்கு செயின் ஸ்டிச் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த ஷேப்ல தைக்க முடியும். இதுல வந்து நான் 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த சிங்கிள் ஃபுட் வச்சு அந்த நெக் ஷேப்லயே வந்து நம்ம கரெக்டா திருப்பி வந்து தைக்கணும். இதுல வந்து அந்த கழுத்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வளைவு வளைவா இருக்கு அந்த டிசைன். சிங்கிள் ஃபுட் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த இது வந்து தைக்க முடியும். கரெக்டா வந்து அப்பதான் நமக்கு பீடுல வந்து தட்டாம கரெக்டா வந்து தச்சு விட முடியும். அந்த ஷேப் கிட்ட கரெக்டா வந்து தச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது கண்டிப்பா பொறுமையா டைம் எடுத்து மெதுவா தான் தைக்க வேண்டியது இருக்கும். நமக்கு நெக் லைன் திருப்பி தைக்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு தேவைப்படும். மெதுவா தான் தைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த ஷேப் கிட்ட எல்லாம் வந்து அந்த உள்ள வளைவுகள் திரும்புற இடத்துல எல்லாம் வந்து ஊசியை நிப்பாட்டி திருப்பி எடுத்துக்கோங்க. டிசைன் ஃபுல்லா வந்து நான் இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நம்ம போட்ட தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் ஃபர்ஸ்ட் தையல் போடும்போது நமக்கு கொஞ்சம் விட்டுருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணி தச்சுக்கலாம். 2வது தையல் போடும்போது ஃப்ரண்ட் சைடும் திருப்பி பாத்துக்கோங்க. உங்களுக்கு தையல் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல லைனிங்க்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சிருந்தோம்ல அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லாம கரெக்டா நெக் லைனை சுத்தி ஒரு 1 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து நீங்க ஃபுல் பிளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் தையல் போட்டுட்டு நடுவுல சைட்ல ஆம் ஹோல் கிட்ட நம்ம தைக்காம விட்டுருக்கோம்ல அது வழியா நீங்க துணியை திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இதுல நான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் துணி வந்து கிளாத்லயே இருக்கிறதுனால மேல நெக் லைன் மட்டும் திருப்பி எடுத்துக்கிறேன். இப்ப நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அந்த நெக் ஷேப்புக்கே நம்ம கட் பண்ணி விட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை யூ ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வளைவுகள் எல்லாத்துலயும் கட் பண்ணி விடலாம்.
வளைவுகள்ல கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்ல வந்து சின்னதா இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வளைவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கமா திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு. வளைவுகள் வெளிப்பக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க வி ஷேப்ல இந்த மாதிரி மடிச்சு வச்சு கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணும்போது எந்த இடத்துலயும் நம்ம தையல்ல வந்து கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்கு முன்னாடியே வந்து இந்த சிசர் கட் வந்து முடிச்சிடணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த ஸ்டிச்சஸ் எதுவும் கட் ஆகாம நம்ம வந்து கரெக்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த வளைவுகள் எல்லாத்துலயும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஃபுல்லா வந்து நாச் போட்டாச்சு. லைனிங் கிளாத் வந்து உள் பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பும் போது கரெக்டா இந்த வளைவுகள் எல்லாம் இந்த மாதிரி விரல் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா திரும்பி வரும். துணி வந்து உள் பக்கம் எதுவும் வந்து மாட்டிக்காம எல்லா துணியும் நமக்கு வந்து ஃபுல்லா வெளியில வரும். டிசைன் வந்து எந்த இடத்துல எல்லாம் ஷேப் வந்து வளைச்சு திருப்பி இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கமா தையல் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டோம்னாலே நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா திருப்பி எடுத்துட முடியும். ஃபுல்லா திருப்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல வந்து ஒரு ஃபூட் வச்சு நம்ம பதிவு தையல் போடுறதுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு பதிவு தையல் போடுற அளவுக்கு இடம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஹெம்மிங் வந்து போட்டுக்கணும் உள் பக்கமா வச்சு. அப்பதான் அந்த துணி வந்து உங்களுக்கு வெளியில வராம இருக்கும். கீழ நம்ம தச்சிருக்கிறதும் அதே மாதிரி தான். கீழயும் நீங்க உள்பக்கமா இப்ப நம்ம லைனிங்க வச்சு திருப்பி இருக்கீங்க அப்படின்னா கீழயும் இதே இடத்துல தையல் இருக்கும். அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தையல் போட வரல அப்படின்னா அங்கேயும் நீங்க வந்து ஹெம்மிங் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் லைனிங் வந்து வெளிப்பக்கம் தெரியாது. கழுத்து பகுதியில மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பதிவு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பதிவு தையல் போடும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா அந்த பீட்ல எதுலயுமே வந்து நமக்கு ஊசி டச் பண்ணாம கரெக்டா வந்து தச்சு விடணும். அந்த வளைவுகள் எல்லாமே வந்து வெளிப்பக்கமா திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா அப்படியே நின்றும். பதிவு தையல் போட முடியாத அளவுக்கு கேப் இருந்தது அப்படின்னா ஊசி வச்சு ஹெம்மிங் தான் போட்டுக்கணும் உள் பக்கமா. இப்ப ஃபுல்லா பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டா நெக் லைன் முடிஞ்சிருச்சு. இப்ப சுத்தி சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் எல்லாம் வந்து மெயின் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் ஃபுல்லா வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல கீழே வந்து மடிச்சு தைக்க போறோம். இதுல ஃபுல் பிளவுஸ் ஒர்க் பண்ணது இல்ல அப்படின்றதுனால நான் கீழே அப்படியே வந்து துணியை மடிச்சு தச்சுக்கிறேன். ஃபூட் வந்து அடிபடாத அளவுக்கு நல்லா சின்னதா இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கோங்க. கீழே பேக் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அந்த இடத்துல வந்து நம்ம டாட் மார்க் பண்ணி தச்சு விட்டுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு சைடும் டாட் வந்து இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு நான் தச்சு விட்டுக்கிறேன். இப்ப நமக்கு பேக் சைடு வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரியே தான். ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் கரெக்டா பார்த்து தைக்கணும். நீங்க லைனிங்ல கட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் தைக்கிறப்ப நீங்க வந்து கரெக்டா செக் பண்ணி தச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லீவ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா கரெக்டா வச்சு தைக்கணும். இப்ப மெயின் கிளாத் வந்து கரெக்டா அந்த டிசைன் சென்டர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சென்டர் நாச் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்லயும் சென்டர் நாச் கட் பண்ணிட்டு லைனிங்கை வந்து மெயின் கிளாத்துக்கு மேல் பக்கமா வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு கீழே ஸ்லீவ் பகுதியில எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் தேவையில்லை. லைனிங்கை வந்து துணியோட நல்ல பக்கம் வச்சு நம்ம பின் பண்ணியாச்சு. துணியோட ராங் சைட் திருப்பி இந்த மாதிரி வளைவா அந்த இடத்துல நம்ம நெக் லைன்ல எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லா கரெக்டா வந்து அந்த கர்வ் ஷேப்ல வந்து வளைவா நிப்பாட்டி ஊசி நிப்பாட்டி திருப்பி எடுத்துக்கோங்க.
ஸ்ட்ரைட்டா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஈஸியா தைக்க முடியும். இந்த மாதிரி வளைவா இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணியே வந்து ஸ்லீவ்க்கும் தச்சு விடுங்க. இப்ப தச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த இடத்துலயே நான் 2 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஷேப்லயே வந்து கரெக்டா கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நாட்ச் கட் பண்ணிக்கலாம். நம்ம நெக் லைன்ல எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த வளைவோட சென்டர்ல இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வளைவை வந்து வெளிப்பக்கமா இந்த மாதிரி வி ஷேப்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. துணியை ராங் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட போறேன். இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பதிவு தையல் போடுற அளவுக்கு வந்து கேப் இல்ல அப்படின்னா வந்து பீட்ஸ் வந்து கீழே கடைசி எட்ஜ் வரைக்கும் தச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க உள் பக்கமா லைனிங் சைடு வந்து ஹெம்மிங் தையல் வந்து போட்டுக்கணும். அப்பதான் லைனிங் துணியும் மெயின் கிளாத்தும் வந்து ஒண்ணு மேல ஏறி வராம இருக்கும். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து லெஃப்ட் சைட் ஸ்லீவ் அப்படின்னா வந்து நீங்க இன்னொரு ஸ்லீவ் தைக்கும் போது கரெக்டா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கரெக்டா எடுத்து வச்சு ரைட் சைடு வந்து தச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 2 ஸ்லீவுமே தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நார்மல் யூ நெக் தான் இருக்கு. பேக் சைடுல வந்து நம்ம எப்படி லைனிங் கிளாத்ல நெக் கட் பண்ணாம எடுத்திருந்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டிசைன் முடியிற இடத்துல லைனிங்கை வந்து வச்சுட்டு கழுத்து அகலம்லாம் வந்து நமக்கு 2.25 இன்ச் கரெக்டா வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பேக் சைடு எந்த அளவுக்கு கழுத்து அகலம் வச்சோமோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த ஷேப்லயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து சிங்கிள் ஃபுட் தான் தேவைப்படும். நம்ம நெக் லைன் முடிச்சு ஸ்லீவ் எல்லாமே தச்சு முடிகிற வரைக்கும் ஒரு பாதி பிளவுஸ் தைக்கிற வரைக்கும் நமக்கு சிங்கிள் ஃபுட் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம டாட் தச்சு விடுறதுக்கு சைடு ஜாயின் பண்றதுக்குலாம் வந்து நம்ம நார்மல் ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல வச்சோம்ல எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் அதுல வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தையல் போட்டதுல இருந்து வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச் வந்து துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி கண்டிப்பா நாச்சஸ் கட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா திரும்பி வரும். இப்போ இதுல வந்து பதிவு தையல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு நீங்க வந்து பதிவு தையல் போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு லைனிங் வந்து வெளியில தெரியாம இருக்கும். இது வந்து நார்மலா இந்த மாதிரி பாஸ் ஷேப் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்க வந்து பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்ப இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சாச்சு. இதை வந்து பேக் பார்ட்டோட சேர்த்து வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம் எதுவுமே வந்து பிசுறு எதுவுமே இல்லாம எப்படி ஈஸியா ஜாயின் பண்றது அப்படின்றது பாக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல பேக் பார்ட்டோட ஒரு ஷோல்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு நம்ம எப்படி ஜாயின் பண்றோமோ அதே மாதிரி தான் அந்த சைடும் ஜாயின் பண்ணணும். கரெக்டா அந்த ஷோல்டர் எட்ஜ் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 பார்ட்லயும் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டும் கரெக்டா ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் வந்து இந்த மாதிரி துணியை விரிச்சு வச்சு போட்டுக்கோங்க. அடுத்த தையல் போடும்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு தையல் போட போறோம். நமக்கு வந்து சிங்கிள் ஃபுட் தான் தேவைப்படும். ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ரெண்டுலயுமே வந்து ஷோல்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஒர்க் இருக்கும். அதனால சிங்கிள் ஃபுட்ல போட்டாதான் இந்த இடத்துல எட்ஜ்ல தையல் போட முடியும். ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் கிளாத் வந்து மேல் பக்கமா இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் விரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் பக்கம் ஷோல்டர் வந்து நல்லா நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ரா எட்ஜஸ் எதுவுமே வந்து பிசுறு எதுவுமே வந்து நமக்கு வெளியில தெரியாம உள் பக்கமும் நல்லா நீட்டா இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு எப்பயும் போல நார்மல் பிளவுஸ் எப்படி தப்பீங்களோ அதே மாதிரி தச்சுக்கலாம். இந்த சைட் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த சைட் லெஃப்ட் சைட் ஷோல்டரும் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லா முடிச்சுட்டு பிளவுஸ் எல்லாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்போ பிளவுஸ் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு எல்லாமே பாருங்க நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும்.
இதுல நான் நாட்டும் தச்சு விட்டுருக்கேன். ஃபுல்லா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த நாட்ல வந்து நம்ம வந்து ஒரு சில்க் த்ரெட் டசல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு டசல் செய்யற வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஆர்த்தி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல வந்து சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.